மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பலன் பூரணமாய் மேலும் சொல்லுவது, ஆண்டவரே நான் பலவீனனாய் இருக்கிறேன், என்னை பலப்படுத்து. பலனற்றவனாய் கிடந்த அலங்கார் வாசல் அண்டையில அமர்ந்து கொண்டிருக்கிறவருக்கு கர்த்தர் பலனை கொடுத்தார். இனி நான் வாழ்வதற்கு தகுதியற்றவன் என்று சொல்லி எலியா படுத்து கொண்டிருந்தான். கர்த்தர் அவனோடு கூட பேசினார். அவனுக்கு எல்லா விதத்திலும் பலனை கொடுத்து உம்முடைய ஊழியத்தை செய்ய வைத்தது உமக்கு நன்றி. ஆனார் நாங்களும் இயேசு கிறிஸ்து ஆண்டவரே அவர் வளர்ந்தது போல அவருடைய பலனை பெற்றுக்கொள்ள. ஆமாப்பா, அவருடைய வார்த்தை சொல்லுது, ஆண்டவர் வளர்ந்தார். எப்படி வளர்ந்தாரா? அந்த பிள்ளை வளர்ந்தது, அந்த பிள்ளை ஆவியில பலன் கொண்டது. நாங்களும் உடைய ஆவியில வளர, நாங்களும் உடைய பிள்ளை ஆண்டவரை நாங்கள் வளர்ந்திருக்கிறோம். இன்னும் எங்களுக்குள்ள ஆவியின் பலனை இன்னும் நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களுக்கு தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானத்தினால் நிறைந்தவராய் அவரோடு கூட தேவனுடைய கிருபை இருந்தது போல எங்களோடு கூட உங்களுடைய கிருபை இருக்கு. ஞானத்திலே நாங்கள் வளர ஆண்டவரே பலன் கொண்டிருக்கிற எங்கள் வாழ்க்கையில பலனை தான். எங்களை பார்த்து சொல்லி பயப்படாது. இஸ்ரவேலே, என் ஜனமே, பயப்படாது, நானும் தேவன். ஓங்கும் புயமும் பலத்த கரும் பொன்பக்கம் உண்டு. தாங்கும் கிருபையும் தயவும் எங்களுக்கு தாராளமாய் கொடுக்கிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர். உம்மை நம்பி இருக்கிற நாங்கள் ஆண்டு போவதில்லை. நீரோ எங்களை காக்க வல்ல தேவனாய் இருந்து இம்மற்றும் எங்களை நடத்தியுடைய பலத்தினால நடை கட்டி கொண்டிருப்பதற்கு ஆசை. உங்களுடைய கரமான எங்களோடு கூட விசேஷமாய் இந்த நாளில் அருமையான சகோதரி சாதனா சகோதரிய தகப்பனாருக்கு ஆண்டவர் பிளட்ல சுகர் ஆண்டவர் தேவனுடைய கரம் அருமையான மகளுடைய ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிற மகள், உங்களுடைய எல்லா வேலைகளை செய்கிற மகள், வாலிப பிரியாந்திர கர்த்தரை நினைக்கிற இந்த மகளுடைய தகப்பனாருடைய சரீரங்களில் சுகர் கலந்திருக்கிறாங்க. என் தேவனாகிய கர்த்தருடைய பலன் பூரணமாய் கடந்து போகட்டும். எல்லா பலவீனங்களை எல்லா அந்த காலத்துடைய கிரிய நினைவு இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் முறியடிக்கிறோம். தேவனுடைய கரம் இப்படி எந்த நிலையில் அவருடைய சாதனாவுடைய தகப்பனார் இருக்கிறார். தேவனுடைய வல்லமை இறங்கி ஆண்டவரை மீண்டும் பரிசோதிக்கும் பொழுது அந்த சுடர் இல்லை என்று சொல்ல கர்த்தர் நாங்கள் ஒரு மனதின் ஜபத்தோடு கூட வேண்டுதலோடு கூட உடைய சமூகத்தில் விண்ணப்பம் செய்கிறோம். ஒரு மனதின் ஜபத்தை கேட்டு அசைவை உண்டாக்கும்படியா ஆண்டவரே உடைய மகிமை வெளிப்படுத்த
இது நிமித்தமாய் உடைய தகப்பன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியா பலவீனத்தை நீக்கி பலனித்தான் அதே கரம் கூட ஆண்டவரே இந்த மாதத்தில் முதலாம் மாதத்தில் இந்த கடைசி மடமகிழ்ச்சி காலை ஆராதனையை நடத்த தேவன் தந்த கிருபை விசுவாசமா இந்த நாளில் வந்த ஒவ்வொருக்கும் ஆண்டவரே உடைய பலனைத்தான் ஊழியம் செய்ய பலனைத்தான் தேவன் செய்த அற்புதத்தை அநேக ஜனங்களுக்கு காண்பிக்க பலனைத்தான் ஆவியில் இன்னும் வளர பலனைத்தான் ஆண்டவர் இந்த கருத்துல நாங்கள் சோர்ந்து போகிறவர்களுக்கு கர்த்தர் பலத்தை கொடுக்கிறார். அவமானவன் எதை குறித்தும் சோர்ந்து போகாதபடிக்கு நம்முடைய பலன் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புதிய பலனை கொடுக்கிறார் ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையுடைய பலனால் ஆண்டவர்களை நிரப்பும், எங்களை நடத்தும், எங்களை ஆசீர்வதிக்கும். தொடர்ந்து கர்த்தாவுடைய கரம் பிள்ளைகளோடு கூட கடந்து போகட்டும். ஒவ்வொரு இடத்துடைய விடத்தால் இடை கட்டிக் கொண்டு ஆசீர்வதிப்பார். ரத்த கோட்டைக்குள்ள மூடிக்கொள். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்களால் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அன்பும் ஐக்கியமும் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மாத்திரம் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களோடு கொடுத்தார். God bless you. God with you.